தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். கூறிய ஈட்டியும் ஆணியும் அவருடலை, ஏற்போல உழுதன குருதியும் நீரும், ஆராய் ஓடின உலகம் என்னும் வறண்ட நிலத்தை வளம் பெறச் செய்யவே. மரத்தில் சிறந்த சிலுவை மரமே, தரத்தில் உயர்ந்த கனியை தந்தாய். இனிய மரமே, இனிய சுமையை இனிய ஆணியால் சுமந்து நின்றாய். வளர்ந்த மரமே, வன்மையை தளர்த்தி அலர்ந்த மலரின் மென்மை பெறுவாய். உயர்ந்த வானின் அரசனின் உடலை வருந்தா வகையில் தாங்கிடுவாயே. இம்மை கரையின் விலையை சுமந்தாய். செம்மறி சிந்திய செந்நீர் தோய்ந்த ஓடம் நீயே. உடைந்த களத்தில் கலங்குவோர் கரையைச் சேர வழி நீயே. தந்தையும் மகனும் தூய ஆவியரும் நந்தா புகழை நாளும் பெருக. மைந்தன் தந்த மீட்பால் பிழைத்தோம். சிந்தை கடந்த சிறப்பை பெற்றோம். ஆமென். முன்மொழி 1. திருவிழாவிற்கு வந்திருந்த பெருந்திரளான மக்கள் உரத்த குரலில், ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக, உன்னதத்தில் ஓசான்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் சாற்றுவார்களாக. நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய இயலும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர்
என் பக்கம் உள்ளார். என் பகைவருக்கு விளைவதை நான் கண்ணார காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். தலைவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். எப்பக்கமும் அவர்கள் என்னை வளைத்துக் கொண்டார்கள். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். தேனீகளைப் போல் அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். நெருப்பிலிட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலானார்கள். ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ முயன்றார்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நேர்மையாளரின் கூடாரங்களில் மீட்பின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார். ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. நேர்மையாளர் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். உள்ளே நுழைந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே. இது வழியாய் நேர்மையாளரே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு நீர் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைகள் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரே மீட்டருளும். ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம் மீது ஒளிர்ந்துள்ளார். கிளைகளை கையேந்தி விழாவினை தொடங்குங்கள். பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருவிழாவிற்கு வந்திருந்த பெருந்திரளான மக்கள் உரத்த குரலில் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக, உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். முன்மொழி 2. வானதூதரோடும் இளஞ்சிறாரோடும் சேர்ந்து மரணத்தை வென்றவருக்கு உன்னதத்தில் ஓசானா என்று நம்பிக்கையுடன் ஆர்ப்பரிப்போம். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த பெயர் வாழ்த்துக்குரியது. எக்காலத்துக்கும் அது புகழ்ச்சிக்குரியது, ஏத்தி போற்றற்குரியது.
உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதி உள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அடியனை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழேற்ற பெறுவீராக. ஏத்தி போற்ற பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வானதூதரோடும் இளஞ்சிறாரோடும் சேர்ந்து மரணத்தை வென்றவருக்கு உன்னதத்தில் ஓசானா என்று நம்பிக்கையுடன் ஆர்ப்பரிப்போம். முன்மொழி 3. ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெறுக. விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக. ஆண்டவரின் சந்நிதியில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புமிக்க வான்தலத்தில் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். ஆண்டவரின் சந்நிதியில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புமிக்க வான்தலத்தில் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். விண்ணோர் போற்றும் பரிசுத்த உலகை மீட்கும் இரட்சகர். விண்ணோர் போற்றும் பரிசுத்த உலகை மீட்கும் இரட்சகர். ஆண்டவரின் சந்நிதியில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புமிக்க வான்தலத்தில் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். எக்காலத்தை ஊதுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழ் செய்து அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். எக்காலத்தை ஊதுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழ் செய்து அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். பாருங்களே, அவரை பாடுங்களே. பாருங்களே, அவரை பாடுங்களே. ஆண்டவரின் சந்நிதியில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புமிக்க வான்தலத்தில் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். முரசு கொட்டி பாடுங்கள், நடனமாடி போற்றுங்கள். இசை மீட்டி குழலூதி அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். முரசு கொட்டி பாடுங்கள், நடனமாடி போற்றுங்கள். இசை மீட்டி குழலூதி அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். பாருங்களே, அவரை பாடுங்களே. பாருங்களே, அவரை பாடுங்களே. ஆண்டவரின் சந்நிதியில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புமிக்க வான்தலத்தில் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெறுக. விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக. அருள்வாக்கு. இறைவாக்கினர் செக்கேரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தை 9. மகளே சீயோன், மகிழ்ந்து களிகூரு. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர். சிறுமறுமொழி. ஆண்டவரே,
உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். ஒவ்வொரு இனம், மொழி, மக்கள், நாடு இவற்றினின்று எங்களை மீட்டருளினீர். ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. ஆண்டவர் வரும்போது குருத்தோலைகளை ஏந்தியவர்களாய் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக என்று பாடல்கள் பாடியும் அக்களிப்புடன் இன்னிசை முழங்கியும் அவரை எதிர்கொள்ள செல்வோமாக. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயிலால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் வரும்போது குருத்தோலைகளை ஏந்தியவர்களாய் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக என்று பாடல்கள் பாடியும் அக்களிப்புடன் இன்னிசை முழங்கியும் அவரை எதிர்கொள்ள செல்வோமாக. மன்றாட்டுக்கள். நம் ஆண்டவராகிய கிறிஸ்து எருசலேமில் நுழையும் போது பெருங்கூட்டம் அவரை மெசியா என்றும் அரசர் என்றும் பறைசாற்றியது. எனவே அவரை நாம் வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக. தாவீதின் மகனே, எக்காலத்துக்கும் அரசரே, உமக்கே ஓசான்னா புகழ். சாவின் மேலும் நரகத்தின் மேலும் நீர் கொண்ட வெற்றியை முன்னிட்டு உமக்கு ஓசான்னா புகழ். ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக. நீர் பாடுகளை அனுபவிக்கவும் மாட்சியில் நுழையவும் எருசலேமை நோக்கி சென்றீர். உமது திருச்சபையை நிலைவாழ்வின் பாஸ்கா விழாவுக்கு அழைத்து செல்வீராக. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக. நீர் உமது திருச்சிலுவையை வாழ்வின் மரமாக மாற்றினீர். திருமுழுக்கு பெற்ற அனைவரோடும் உமது வெற்றியை பகிர்ந்து கொள்வீராக. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக. நீர் பாவிகளை மீட்க வந்தீர். உம்மை நம்புகிறவர், உம்மை எதிர்நோக்கி இருக்கிறவர்
உம்மை அன்பு செய்கிறவர் அனைவரையும் உம்முடைய ஆட்சிக்குள் கொண்டு வந்து சேர்த்தருளும். ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக. நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, உமது தாழ்ச்சியின் முன்மாதிரியை அனைத்து மாந்தரும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக எங்கள் மீட்பர் மனு உருவு எடுத்து சிலுவை மரணத்தை ஏற்க வேண்டுமென்று நீர் அவருக்கு பணித்தீர். அவர் பாடுகளின் படிப்பினைகளை நாங்கள் பெற்று கொண்டிருப்பதினால் உயிர்த்தெழுதலின் அன்புறவை எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.